ஸ்ரீ குருப்யோ நமக. ஆஸ்தீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அருணகிரி கண்ட அழகன் என்ற தலைப்பில் கந்தர அலங்காரத்துக்கான பாடலும் விளக்கமும் சொல்லி வருகிறேன். அந்த வரிசையில் இன்று பாடல் 12 பாடல் 13 கான விளக்கத்தை பார்ப்போம். பாடல் 12. படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகு அடிக்கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெற்பும் இடிப்பட்டவே. இதற்கான விளக்கம். இந்த பாடல் மூலமாக அருணகிரிநாத சுவாமிகள் எம்பெருமான் முருகனுடைய கையில் இருக்கும் சேவல் கொடியின் மகிமையை வர்ணிக்கிறார். வீரர்கள் தம் வெற்றியை தெரிவிக்கும் பொருட்டு தூக்கி கட்டுவது கொடி ஆதலால் வாகை பதாகை மற்றவர் கொடி பெரும் படமாக இருந்து வெற்றியை தெரிவிக்கும். எம்பெருமானுடைய சேவற்கொடி படமன்று, உள்ளவாறே சேவல் அது நாதம் ஓங்கார மந்திரத்தை ஒலி வடிவால் உலகிற்கு உணர்த்துவது, இருளை நீக்கும் சூரியனின் வரவை உணர்த்துவது. சூரவர்மனை வேற்படை இரு பிளவாக பிளக்க அவ்விரு பிளவும் சேவலும் மயிலுமாகி பெருமானை எதிர்க்க எந்தை கந்தவேள் பறவைகளை கொல்லுதல் கூடாதென்று தன் அருள் பொழிய அவைகள் அருள் வயப்பட்டு ஆறுமுக வள்ளலுக்கு ஆட்பட்டன. மயில் ஊர்தியாகவும் சேவல் துவஜவும் ஆகி கந்தவேளுடைய வெற்றியை உலகெல்லாம் உணர கூவி நின்றது. செவ்வேட் பரமனது கொடியாகிய சேவல் சிறகடித்த மாத்திரத்தில் கடல் கிழிந்து உடைப்பட்டது, அண்டச் சுவர் இடிந்தது, உடுபடலம் உதிர்ந்தது, மேருகிரி முதலிய மலைகள் தோள்பட்டன. எண்ணுதற்கரிய எம்பிரானது சேவற்கொடியின் பெருமையை என்னென்று உரைப்போம் அம்மம்மா, அது அளவிடற்கரியது. அருணகிரி சுவாமிகளை அன்றி அத்திறனை உரைக்க வல்லார் யாவர். இதன் கருத்து என்ன என்பதை பார்ப்போம். கந்த பெருமானுடைய வெற்றி கொடியாகிய சேவல் சிறகடித்தவுடன் கடல் கிழிந்தது, அண்ட முகடுகள் உடைந்தன, உடுபடலம் உதிர்ந்தன, மேரு பர்வதம் எனைய மலைகளும் துகள்பட்டன. பாடல் 13. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன, தேவர் பயம் கெட்டதே. இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம். ஒப்பற்றவர், சிவபெருமான் ஒருவரே சமானம் இல்லாதவர், தனிப்பெரும் தலைவர், முழுமுதற் கடவுள், மூவர் தேவாதிகளால் வணங்கப்படும் முக்கட் பரம்பொருள், தனக்கு ஓமை இல்லாதான் என்ற பொது மறைக்கு இலக்கானவர். ச சிவ ஏகோ தேவக, அதாவது சிவமூர்த்தி ஒருவரே தெய்வம். ஏக ஏவ சிவோ நித்யக, சிவன் ஒருவனே நித்தியன். ஏக ஏவ ருத்ரோ ந த்விதீயாய தஸ்தே, ந த்விதீயாய தஸ்தே என்பதற்கான பொருள் என்னவென்றால், ருத்ரன் ஒருவனை தவிர இரண்டாமவன் வேறு கிடையாது என்பது. இவை அத்தனையும் ஸ்ருதி வசனங்கள். சிவபெருமானை ஒருவன் என்ற சப்தத்தால் புகழ்கின்றன. குழந்தை வேலப்பரது திருவிடையில் கட்டியுள்ள செஞ்சிறு சதங்கை சிறிது அசைய அசைய அதனால் உண்டாகிய ஒலி பட்ட மாத்திரத்தில் அவுணர்கள் திடுக்கிட்டு இடியேர் உண்ட நாகம் போல் நடுங்கி பயந்தனர். தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானை தமது வலப்பக்கத்தில் உடையவராகிய உமாதேவியரது திருப்புதல்வராகிய முருகப்பெருமானுடைய உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய அழகிய இடையில் விளங்குகின்ற கிண்கிணி ஆனது ஒலிப்பட்ட மாத்திரத்தில் அசுரர்கள் துணுக்கமுற்று அஞ்சி நடுங்க எட்டு திசைகளில் உள்ளோரும் செவிடுபட்டு குலமலைகள் எட்டும், அதாவது அஷ்டகுலாசலங்கள் கைலை, இமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஏமகூடம், நீலகிரி, கந்தமாதனம் என்ற 8 மலைகள், பொன்மேருகிரி இவை அனைத்தும் அடிபெயர்ந்து அதிர்ந்து போயின. தேவர்களுக்கு அசுரரிடமிருந்து பயம் அழிந்து விட்டது. சரி, இதன் கருத்து என்ன என்பதை பார்ப்போமா? குழந்தை முருகன் திருவரை சதங்கை ஒலியால் அரக்கர் துணுக்குற்று அஞ்சினர், உலகம் செவிடுபட்டது, மலைகள் அதிர்ந்தன, தேவர் பயம் கெட்டது. இத்துடன் இந்த எபிசோடை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் 14வது எபிசோடில் சந்திப்போம். உருவாய் அருவாய்
உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.